அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். அதிமுகவிலிருந்து விலகி தவேகாவில் இணைந்தவர்களுக்கு பதவி வழங்குவதாக அறிவிப்பு வெளியானது தொடர்பான அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். வைகை செல்வன், கலைராஜன் ஆகியோருக்கு தவேகா செய்தி தொடர்பாளர் பதவி வழங்கப்பட இருப்பதாக தெரிகிறது. அதிமுகவிலிருந்து விலகி தவேகாவில் இணைந்தவர்களுக்கு பதவி வழங்கப்படும் என்று ஏற்கனவே அறிவிப்பு வெளியாகியிருந்த நிலையில் தற்போதைய அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். விவரங்களுக்கு இணைகிறார் எமது செய்தியாளர் ஜெரி. அவரிடம் பேசலாம். வணக்கம் ஜெரி, யார் யாருக்கு என்னென்ன பதவிகள் வழங்கப்பட இருக்கு, விவரங்கள்? பரிதா, வணக்கம். தமிழக வெற்றி கழகத்துல புதிதாக இணைந்தவர்கள் மற்றும் முன்னதாகவே இணைந்து பல பொறுப்புகள் இருந்து தற்பொழுது அமைச்சராக இருக்கக்கூடியவர்களுக்கு பல்வேறு பொறுப்புகளும் வழங்கப்பட்டிருக்கிறது. அதுல அணி பொறுப்பாளர்கள், ஒருங்கிணைப்பாளர்கள், முதன்மை செய்தி தொடர்பாளர்கள், தேசிய செய்தி தொடர்பாளர், மாநில செய்தி தொடர்பாளர் என பல்வேறு பொறுப்புகள் வழங்கப்பட்டு இந்த அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. அதுல தமிழ்நாடு முதலமைச்சரும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரும் விஜய் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். அந்த அறிவிப்புல தமிழக வெற்றி கழகத்தின் ஊடகம் மற்றும் செய்தி தொடர்பு அணி பின்வரும் முறையில விரிவாக்கம் செய்யப்பட்டு நிர்வாகிகள் நியமிக்கப்படுவதாக தெரிவித்திருக்கிறார். தலைமை நிலைய செயலக முதன்மை செய்தி தொடர்பாளர்களாக அமைச்சர் CTR நிர்மல்குமார் மற்றும் அமைச்சர் ராஜ்மோகன் நியமிக்கப்பட்டிருக்கிறார். அதே போல அணி பொறுப்பாளர்களாக ராஜ்மோகன் ஏற்கனவே துணை பொது செயலாளராக இந்த பொறுப்பு வைக்கப்படுகிறார். அதே போல ஒருங்கிணைப்பாளர்களாக இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் ரமேஷ் மற்றும் கேத்ரின் பாண்டியன், அனந்தஜித் ஆகியோர் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதே போல முதன்மை செய்தி தொடர்பாளர்களாக வைகை செல்வன் நியமிக்கப்பட்டிருக்கிறார். அதிமுகவில் இருந்து பிரிந்து தற்பொழுது தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கக்கூடிய வைகை செல்வன் முதன்மை செய்தி தொடர்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். அத்தோடு தேசிய செய்தி தொடர்பாளர்களாக பெலிக்ஸ் ஜெரால்டு மற்றும் வழக்கறிஞர் சத்யகுமார், விக்னேஸ்வரன் உள்ளிட்டோர் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதே போல மாநில செய்தி தொடர்பாளர்களாக முகில் வீரப்பன், ஞான செல்வன் இன்பராஜ், முகமது இப்ராஹிம், ஜெகதீஷ் பாண்டியன், ஜெயக்குமார், கந்தசாமி உள்ளிட்டோர் சேர்க்கப்பட்டிருக்கிறார். அதே போல RK ஜலீல், தேவகுமார், சவுந்தரராஜா உள்ளிட்டோரும் மாநில செய்தி தொடர்பாளர்களாக அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். மாநில வலைதள செய்தி தொடர்பாளர்களாக தமிழன் ராகுல் காந்தி, தியாகராஜன், நரேஷ்குமார் உள்ளிட்டோரும் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதே போல புதிய நிர்வாகிகள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தவேகா தலைவரும் தமிழ்நாடு முதலமைச்சருமான விஜய் தெரிவித்திருக்கிறார். மேலும் தமிழக வெற்றி கழகத்துல ஆக்கப்பூர்வ பணிகள் குறித்து உத்தரவு மற்றும் ஆலோசனையின்படி பொதுச் செயலாளரின் ஆனந்த் அவருடைய வழிகாட்டுதலையும் இந்த புதிய நிர்வாகிகள் பணிகளை மேற்கொள்வார்கள். கட்சி நிர்வாகிகள் இவர்களுக்கு முழு ஒத்துழைப்பு நல்கிட வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டிருக்கிறார் தவேகா தலைவர் விஜய்.